உள்நாட்டு போரால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள ஏமன் நாட்டிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் 46 பேர் சென்னை திரும்பியுள்ளனர். அவர்கள் தமிழக அரசின் செலவில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதல்படி தேவையான உதவிகளை வழங்கிய தமிழக அரசுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஏமன் நாட்டில் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிளர்ச்சியாளர்களை ஒடுக்க சவுதி அரேபிய கூட்டுப்படையினர் கடும் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். சவுதி அரேபிய படைகளின் எதிர் தாக்குதலையும் மீறி பீரங்கிகளுடன் முன்னேறி வரும் கிளர்ச்சியாளர்கள் ஏடன் நகரில் அதிபர் மாளிகையை ஏற்கனவே கைப்பற்றியதுடன் பல்வேறு பகுதிகளையும் கிளர்ச்சியாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். நேற்றைய மோதலில் 44 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஏமனில் சிக்கி தவித்த இந்தியர்களில் 2 கட்டங்களாக 700 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் நேற்றிரவு மேலும் 660 பேர் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். 334 பேர் மும்பை விமான நிலையத்திற்கும் 330 பேர் கொச்சி விமான நிலையத்திற்கும் வந்து சேர்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொச்சி வந்து சேர்ந்த இந்தியர்களில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதல்படி தமிழர்களுக்கு தேவையான உணவு, உடை மற்றும் நிதி உதவி ஆகியவற்றை அதிகாரிகள் கொச்சி விமான நிலையத்தில் வழங்கினர். மேலும் அவர்கள் தமிழக அரசு செலவிலேயே சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனிடையே ஏமனிலிருந்து திரும்பிய தமிழகத்தின் மதுரை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சென்னை ஆகிய இடங்களைச் சேர்ந்த 46 பேர் 2 விமானங்களில் இன்று சென்னை விமான நிலையம் வந்தனர். அவர்கள் தமிழக அரசு சார்பில் வரவேற்கப்பட்டு அரசின் செலவில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தங்களை மீட்க நடவடிக்கை மேற்கொண்ட மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஏமனிலிருந்து இதுவரை தமிழகத்தைச் சேர்ந்த 86 பேர் தாயகம் திரும்பியுள்ள நிலையில் அங்கு சிக்கியுள்ள எஞ்சிய இந்தியர்களையும் மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.